வெல்கம் டு தி டிபேட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நெரிசலான அவசர சிகிச்சை பிரிவுல. அதாவது ஒரு எமர்ஜென்சி வார்டுல. ஆமா, எக்ஸாக்ட்லி. அங்க வச்சு ஒரு மிக நுட்பமான மூளை அறுவை சிகிச்சையை செய்யறத கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. அது எவ்வளோ சிரமம். நம்ம ஊர்ல சாதாரண திருட்டு வழக்குகளையும் உள்ளூர் சட்ட ஒழுங்கையும் கவனிக்கும் அதே காவல் நிலையங்கள் தான் இன்னைக்கு பெரிய அளவிலான போதைப்பொருள் மாஃபியாக்களையும் கையாள வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அது காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சுமைதான் இல்லையா? நிச்சயமா. அதனால தான் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற முதல் நாள்லயே அறிவிச்ச அந்த சிறப்பு காவல் அமைப்புகளை பத்தி தான் பேச போறோம். நான் இந்த விவாதத்துல இந்த சிறப்பு படைகள் ரொம்ப அவசியம் அப்படிங்கிற தரப்ப பிரதிநிதித்துவம் படுத்துறேன். ரைட். நான் அதோட மாற்று தரப்ப முன்வைக்கிறேன். குறிப்பா 65 புதிய போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள், அப்புறம் அந்த சிங்கப்பெண் பிரத்யேக அதிரடிப்படை. இந்த அறிவிப்புகளெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் உண்மையிலே குற்றங்களை ஒடுக்க இது சரியான உத்தியா இல்ல ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம குழப்பும் விஷயமா அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு படைகளும் துரித நடவடிக்கைகளும் இன்றைய சூழல்ல நிர்வாக ரீதியாக மிக அவசியமான, நேரடியாக தீர்வை கொடுக்கும் ஒரு கட்டமைப்பு. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா புதிய படைகளை உருவாக்குவது கேட்க ரொம்ப பிரமாதமா இருந்தாலும் நடைமுறை நிர்வாக சிக்கல்களையும் குறிப்பா ரிசோர்ஸ் அலோகேஷன் சார்ந்த குழப்பங்களையும் இது உருவாக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். இல்ல, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல போதைப்பொருள் புழக்கம் அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த நேரத்துல பழைய காவல் கட்டமைப்பையே நாம தொடர்ந்து நம்பி இருக்க முடியாது. ரைட். 37 மாவட்ட காவல் நிலையங்கள், 28 மாநகர நிலையங்கள்னு மொத்தம் 65 சிறப்பு நிலையங்களை உருவாக்குறது இது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டட் அப்ரோச். சாதாரண போலீஸ்க்கு இருக்கிற அந்த அன்றாட பணிச்சுமை இவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கான தனி இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்கும். இதுதாங்க ஒரு சிக்கலான பிரச்சனையை தீர்க்க சரியான வழி. அதாவது இந்த 65 நிலையங்கள்ன்ற கணக்கு பேப்பர்ல பார்க்க ரொம்பவே பிரமாதமா இருக்கு, நான் மறுக்கல. ஆனா கலை யதார்த்தம் முற்றிலும் மாறுபட்டது. எப்படி சொல்றீங்க? இப்போ அந்த சிங்கப்பெண் படை இருக்கு பாருங்க, அது மாநிலம் முழுவதும் உள்ள சாதாரண காவல் நிலையங்களோடு இணைந்து செயல்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அது ஒரு ஜூரிஸ்டிக்ஷனல் நைட்மேர். ஓ, அதிகார பகிர்வுல சிக்கல் வரும்னு சொல்றீங்களா? ஆமாங்க. ஒரு வழக்கு பதிவு செய்யறதுலயும் விசாரிக்கிறதுலயும் யாருக்கு முழு அதிகாரம்? லோக்கல் போலீஸுக்கா இல்ல இந்த சிறப்பு படைக்கா? 2 அதிகார மையங்கள் இணையும் போது ஈஸியா பொறுப்புகளை தட்டி கழிக்கும் நிலைதான் உருவாகும். அங்கதான் நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த மருத்துவமனை உதாரணத்தையே எடுத்துக்குவோம். ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு பொது மருத்துவர் போதும். ஆனா தீவிரமான இதய பிரச்சனைனா கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் தேவை. ஒரு சாதாரண டிராஃபிக் பிரச்சனையை கையாளும் போலீஸுக்கு பல மாநிலங்களை கடந்து நடக்கும் போதைப்பொருள் நெட்வொர்க்கை உடைக்க நேரமும் இல்ல, அதற்கான பேண்ட்வித்தும் அவங்க கிட்ட இல்ல. ரைட், அது உண்மைதான். அதனாலதான் இந்த ஸ்பெஷலிஸ்டுக அந்தந்த லோக்கல் காவல் நிலையங்களோடு இணைந்து வேலை செய்ய வேண்டியது ரொம்ப கட்டாயமாகுது. ஸ்பெஷலிஸ்ட்கள் தேவைதான், நான் அதை ஒருபோதும் மறுக்கல. ஆனா மருத்துவமனையில ஸ்பெஷலிஸ்ட்கள் ஒரு யூனிஃபைடு கமாண்டுக்கு கீழே ஒரு முறையான பட்ஜெட்டோட இயங்குவாங்க. இங்க என்ன நடக்குது? அவங்களுக்கும் தனி பட்ஜெட் வரும். அது எப்படி உடனே வரும்? முதல் நாள்லயே 65 புதிய காவல் நிலையங்கள், சிறப்பு படைகள்னு அதிரடியா அறிவிக்கிறீங்க. அதே நாள்ல தான் 2 மாசத்துக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செலவின திட்டத்தையும் அரசு அறிவிச்சிருக்கு. ஆமா, அது மக்கள் நல திட்டம். ரைட். ஆனா இந்த இரண்டுக்கும் எப்படி ஒரே நேரத்துல நிதி ஒதுக்க முடியும்? புதிய படைகளுக்கான அதிநவீன கருவிகள், அந்த சிறப்பு பயிற்சி, வாகனங்கள், இதுக்கெல்லாம் பட்ஜெட் எங்கிருந்து வரும்? போதிய நிதி இல்லாம இந்த ஸ்பெஷலிஸ்ட்களை உருவாக்குறது எந்த உபகரணமும் இல்லாம ஒரு டாக்டரை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்புறது போலதான். இது ஒரு கடுமையான விமர்சனம்தான். ஆனா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வேகம் இருக்கு பாருங்க, அது ஒரு அரசாங்கத்தோட பாலிசி டைரக்ஷனை காட்டுது. நிதி ஒதுக்கீடு கொஞ்சம் சவாலாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா சவால் தான். ஆனா போதைப் பொருள் ஒழிப்புக்கும் பெண் பாதுகாப்புக்கும் ஒரு டெடிகேட்டட் ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிர்வாக முடிவை நாம குறைத்து மதிப்பிட முடியாது. பழைய சிஸ்டம் வேலை செய்யாதப்போ இது போல புதிய பேரலல் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி அதுக்கப்புறம் அவற்றை ஒருங்கிணைக்கிறது ஒரு வேலிட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா அந்த ஒருங்கிணைப்பு தான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குரியே. ஒரு பாலிசி டைரக்ஷன் சரியா இருக்கிறதால மட்டுமே அது களத்துல வெற்றி பெற்று விடாது.
தெளிவான கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லாம வெறும் பேரலல் யூனிட்ஸை மட்டும் இப்படி உருவாக்குறது அதிகார மோதல்களையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரிக்ஷனையும் தான் அதிகரிக்கும். இது எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை சரி செய்வதற்கு பதிலா அதன் மேல இன்னொரு அதிகார சுமையா ஏற்றும் ஆபத்து தான் அதிகம். ஓகே, நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. ஆக குறிப்பிட்ட குற்றங்களை ஒடுக்க சிறப்பு படைகளோட தனித்துவமான கவனம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அந்த படைகள் ஏற்கனவே இருக்கிற நிர்வாக அமைப்போடு அதிகார முரண்பாடுகள் இல்லாம எப்படி இணைஞ்சு செயல்படுது அப்படிங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. நிபுணத்துவம் வாய்ந்த தனிப்படைகள் காலத்தின் கட்டாயம்தான். ஆனா முறையான நிதி ஒதுக்கீடும் அதிகாரப் பகிர்வும் இல்லைன்னா அவை வெறும் காகித புலிகளாகவே மாறிவிடும் அபாயமும் இருக்கு. இதை ஒரு அரசாங்கம் எப்படி பேலன்ஸ் செய்து கையாளுகிறது அப்படிங்கிறதுல தான் அதன் உண்மையான நிர்வாக திறன் அடங்கியிருக்கு. ரொம்ப ஆழமான கருத்துக்கள். சிறப்பு படைகள் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகத்தின் செயல்திறனை அதிரடியா அதிகரிக்குமா அல்லது அதிகாரப் பகிர்வுல தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துமா என்ற இந்த விவாதம் நிச்சயமா எதிர்கால காவல்துறை சீர்திருத்தங்களை நாம எப்படி அணுகப் போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அமையும். ஆமா, இதுல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து காணிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. இது குறித்து பல்வேறு கோணங்கள்ல சிந்திப்பதற்கான தரவுகளை இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம்னு நம்புறேன். நேயர்கள் இத பத்தி இன்னும் ஆழமா சிந்திக்கலாம். மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம்.